நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவைகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் அவதி. ரத்தான விமானங்களுக்கான பயண கட்டணங்களை திரும்பத் தர மத்திய அரசு உத்தரவு. விமான சேவை பாதிப்பு குறித்து விளக்கம் கேட்டு இண்டிகோ நிறுவனத்துக்கு நோட்டீஸ். விமான போக்குவரத்து இயக்குநரகம் நடவடிக்கை. விமான நிறுவனங்களுக்கு கட்டண வரம்பை அறிவித்தது மத்திய அரசு. விமான கட்டணங்கள் பன்மடங்கு உயர்ந்ததால் நடவடிக்கை. சென்னையில் மழை குறைந்த நிலையில் படிப்படியாக அதிகரிக்கும் பனிமூட்டம். காலை நேரத்தில் நீடிக்கும் குளிரால் இதமான சூழல். விடுமுறை நாளையொட்டி கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சூரியன் உதயமானதைக் கண்டு உற்சாகம். மதுரையில் இன்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் முதலீட்டாளர்கள் மாநாடு. 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக அரசு தகவல். சென்னையில் நாளை திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம். கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என பொதுச் செயலர் துரைமுருகன் அறிவிப்பு. தமிழ்நாடு அயோத்தியாவதில் தவறில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. பாஜக RSSஐ படுதோல்வி அடைய செய்த ஃபைசாபாத் தொகுதியின் அயோத்தி போலவா என திமுக MP கனிமொழி பதிலடி. மதத்தை வைத்து அரசியல் செய்ய பாஜக நினைப்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக இருக்கும் வரை பாஜக தமிழகத்தில் கால் பதிக்க முடியாது என உறுதி. இன்னைக்கு மதத்தை வைத்து அரசியல் செய்து எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள தடப்பை கால் வைத்து விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்வேன். முத்தமிழ் கலைஞருடைய உடன்பிறப்புகள் கடைசி உடன்பிறப்பு இருக்கிற வரைக்கும், கருப்பு சிவப்பு கரவேட்டி கட்டியிருக்க கடைசி தொண்டன் இருக்கிற வரைக்கும் சங்கி கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள என்றைக்கும் நாம அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாட்டு மக்களும் அதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்து கொண்டு எதிராக பேச முடியுமா? அதிமுக குறித்து சீமான் விமர்சனம். கூட்டணி வச்சுட்டு அப்புறம் ஏத்து பேசுவிய? நீ எந்த தர்மத்தை விடவும் கூட்டணி தர்மம் பெருசுன்னு உனக்கு தெரியாதா? கொள்கையாவது இதாவது ஏதாவது பேச்சுக்காத. நீ கொள்கைனா என்னன்னு சொல்லு. கொள்கைனா என்னன்னு சொல்லு. பாமக தலைவர் விவகாரத்தில் முடிவெடுக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. அன்புமணியின் பதவிக்காலத்தை முடிவு செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை என்றும் விளக்கம். டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி அன்புமணி பாமக தலைவர் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. தம்மிடமிருந்து கட்சியை பறிக்கும் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ராமதாஸ் அறிக்கை. பாமக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையமும் அன்புமணியும் கூட்டு சதி. டெல்லி காவல்துறையில் ராமதாஸ் தரப்பு புகார். தேர்தல் ஆணையமும் அன்புமணியும் கூட்டாக கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், CBI விசாரணை வேண்டும் என்றும் மருத்துவரையா அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார். பாமகவை உடைக்கும் நீண்ட நாள் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் G.K. மணி. அன்புமணி தரப்பைச் சேர்ந்த பாலு குற்றச்சாட்டு. அவருடைய நோக்கம் என்ன? கட்சியினுடைய பல தொண்டர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன்,
இந்த கட்சியை உடைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் ஜி.கே. மணி அவர்கள். இந்த கட்சியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரிடம் பறிக்க வேண்டும், இந்த கட்சியை தானும் தன் மகனும் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை ஜி.கே. மணி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நான் சவாலாக சொல்கிறேன். மாணவர் சமுதாயம் எங்கே போகிறது என கும்பகோணம் மாணவர்கள் தாக்குதலை சுட்டிக்காட்டி பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி நடக்கும் விஜய் பொதுக்கூட்டத்திற்கு 5000 பேர் மட்டுமே அனுமதி. கர்ப்பிணிகள், குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை என காவல்துறை நிபந்தனை. இந்தியா கூட்டணி வலிமையானது, அதை யாரும் உடைக்கவோ சிதைக்கவோ முடியாது என செல்வ பெருந்தகை உறுதி. தொகுதி பங்கீடு, கூட்டணி குறித்த ஐவர் குழு திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் விளக்கம். இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது. இந்தியா கூட்டணி என்பது இரும்பு கோட்டை போன்றதுன்னு சொல்றோம். வரும் 12ஆம் தேதிக்குள் மகளிர் உரிமை தொகை வரவில்லை என்றால் கோட்டாட்சியரிடம் முறையிடலாம். தகுதியான நபர்கள் தங்கள் பகுதி கோட்டாட்சியரிடம் முறையீடு செய்யலாம் என அமைச்சர் சக்கரபாணி பேட்டி. தமிழக விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியனுக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை. 2015 ONGC தளவாடங்களை சேதப்படுத்திய வழக்கில் தண்டனை விதித்தது திருவாரூர் நீதிமன்றம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் தங்கத்தேர் வெள்ளோட்டம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8 விழுக்காடு என்பது புதிய வளர்ச்சியின் குறியீடு. உலக பொருளாதாரம் சறுக்கலில் இருந்தாலும் இந்தியாவின் பாதை வளர்ச்சியில் பயணிப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். ஜவஹர்லால் நேருவை அவமதிப்பதே பாஜகவின் பிரதான நோக்கம். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி குற்றச்சாட்டு. பெத்லகேமில் களை கட்டிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். ஒளிரூட்டப்பட்ட பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம், மக்கள் உற்சாகம். கடலோர தமிழகம், உள் தமிழகத்தில் வரும் 12ஆம் தேதி வரை மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காஷ்மீரில் வீரமரணமடைந்த திருத்தணியைச் சேர்ந்த ராணுவ வீரரின் உடல் நல்லடக்கம். 21 குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை. ஆப்பிரிக்க நாடான சூடானில் பள்ளி மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்திய துணை ராணுவ படையினர். 33 குழந்தைகள் உட்பட 50 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 2-1 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றி டெஸ்ட் தொடர் தோல்விக்கு பதிலடி.